ஹாய் ஆல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஏஐ டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கர்சர், லவபிள், போல்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல் தான் பார்க்க போகிறோம். அது பேர் தான் டீப் சைட். டீப் சைட் பார்த்தீங்கன்னா டீப்சீக்கோட லேட்டஸ்ட் ரீசனிங் மாடல் V2 பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இதுக்கு நீங்கள் டீப்சீக் வந்து ஹக்கிங் ஃபேஸில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக ஹக்கிங் ஃபேஸ் லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கூகுளில் போய் டீப்சீக்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் வரும். ஃபர்ஸ்ட் லிங்க்கில் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு சாம்பிள் அப்ளிகேஷனுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆல்ரெடி சாட் ஜிபிடிலேருந்து ஒரு கமெண்ட் எடுத்து வச்சுட்டேன். அந்த சாட் ஜிபிடி ப்ராம்ப்டை நான் வந்து டீப் சைட்டுக்கு நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். இன்புட்டாக கொடுத்தோம்னா அதோடைய வெப்சைட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பேசிக்காக உங்களோட HTML, CSS எல்லாமே ஒரு சிங்கிள் இன்லைன் பேஜாக கொடுக்கும். அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி, ரெஸ்பான்சிவாக இருக்கும். நீங்கள் அதை வேலிடேட் பண்ணுறக்கும் அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரைட் சைடில் பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் டு மொபைல், ஸ்விட்ச் டு டெஸ்க்டாப் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வியூஸ் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் டைம்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம். நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இது பில்ட் ஆகும். பட் இதோட அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் டு வெப்சைட் மட்டும் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டிங் வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தோம் அதை ரீடிசைன் பண்ணவும் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் எடிட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எலமெண்ட் எடிட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த AI வில் update the specific. The AI will update the element alone. இது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாம்பிளில் எந்த நேமும் மென்ஷன் பண்ணாதனால அது அலெக்ஸ் கார்ட்டருங்கிற பேரில் வந்து அதுவே ஒரு இமேஜ் எல்லாம் எடுத்துக்குது. பட் நான் என்ன ஜாப் ரோல் கொடுத்தேன்னா அதுக்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி தந்துருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு என்ன எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கான ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா அந்த எலமெண்ட் மட்டும் அப்டேட் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸ் கார்ட்டருங்கிற நேமுக்கு பதிலாக ஆரன் ஸ்டோனுங்கிற நேமை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் நம்ம என்னென்ன எடிட் பண்ணுறோமோ, என்னென்ன எடிட் ஹிஸ்ட்ரி பண்ணுறோமோ அதெல்லாமே உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் என்டர் பண்ணுற ஃபீல்டுக்கு கீழேயே வந்து எடிட்னு சொல்லி இருக்கும். சேஞ்சஸ்ன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட சேஞ்ச் ஹிஸ்ட்ரியை அங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் சேட் இல்லாமல் ப்ரிவ்யூ மட்டும் பார்க்குறக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து போத் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் வியூவை ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல எடிட் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு டியூட் ஃப்ரம் AI வெர்ஸை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.